ஹாய், நான் ஆகாஷ் விஜய். இன்னைக்கு எபிசோடில் நம்ம ஒரு ஃபிலிம் மேக்கராக நம்ம எப்படிலாம் ஏர்ன் பண்ணலாம், எந்தெந்த வகையிலலாம் வந்து நம்ம இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பேசிக்காக எல்லாருக்குமே வந்து சினிமாவில் ஒர்க் பண்ணணும், ஒரு ஆக்டராக இருந்தாலும் சரி, எடிட்டர், சினிமாட்டோகிராஃபர் எல்லாருக்குமே வந்து சினிமாவிலேருந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்றது தான் அல்டிமேட் கோலாக இருக்கும். ஆனால் நம்ம அந்த ரீச் பண்ணுற வரைக்கும் நம்மளோட அந்த டைம் பீரியடில் வந்து சர்வைவலுக்காக வந்து எதனா ஏர்ன் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவோம். ஸோ அப்படி வந்து நம்ம என்னென்ன வகையெல்லாம் வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்களை சொல்லி ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் நான் சொல்கிற எல்லா விஷயத்தையுமே நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சமாக வந்து ஸ்கில்லும் கொஞ்சமாக வந்து எக்ஸ்பீரியன்ஸும் வந்து கண்டிப்பாக தேவை. அப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு ஃப்ரெஷராக எப்படி நான் என்னோடய ஸ்கில்லையும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் வளர்த்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணி கொடுங்க. கிளைண்ட்ஸை ஃபஸ்ட்டு பிடிங்க. கிளைண்ட்ஸ் பிடிச்சி அவங்களுக்கு நீங்கள் வந்து ஸ்டார்ட்டிங்கில் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்கும்போது அதில் நீங்கள் எதாவது தப்பு பண்ணாலும் அவங்க பெருசாக உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் வந்து அது மூலிமா வந்து ஒர்க்கை கற்றுக்கலாம். அவங்க மூலியமாகவே அந்த கிளைண்ட் மூலியமாகவே உங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் வர சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வேலை கற்றுக்கினதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சார்ஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும். இன்னொன்று வந்துட்டு ஷோரீல். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஷோரீல் பண்ணுறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லி. இப்போ நான் அடுத்து சொல்ல போகிற எல்லா விஷயத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஷோரீல் வந்து உங்களுக்கு அதிகபட்சமாக வந்து ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் ஷோரீல் காமிச்சிங்கன்னா உங்களோட ஒர்க்கை பார்த்தாங்கன்னா ஓகே இப்படி இவங்க பண்ணுறாங்களான்னு சொல்லி ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து கிளைண்ட் வந்து ஓகே சொல்லிடுவாங்க. ஸோ அந்த ஷோரீல் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றது நான் இப்போ இதில் சொல்லக்கூடிய எல்லா பாயிண்ட்டுக்குமே வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஓ ஷோரீல் இதுக்கு தானா அப்படின்றது. அதுக்கு தான் நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து ரொம்ப வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் பண்ணணும், ஷோரீல் இருக்கணும் அப்படின்னு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து நான் சொன்ன ரீசன். அதை தாண்டி கடைசியாக ஒரு விஷயம், நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து எலைட் மெம்பர்ஸ் கூட வந்து வீடியோ கால் இருக்குது. இன்ஸ்டாகிராமில் வந்து வீடியோ காலிங் நடக்கும். ஒரு 6 o'clock or 7 o'clock போல் வந்து எல்லாரும் கூடயும் ஒரு half an hour வந்து வீடியோ கால் நடக்கும். அதே மாதிரி மெம்பர்ஸ் ஒன்லி லைவும் வந்து நாளைக்கு ஈவினிங் ஒரு 5 or 5:30 வந்து நடக்கும். இன்னும் யாரெல்லாம் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணலையோ மறக்காமல் கீழே ஜாயின் பட்டன் இருக்கும், அதில் போய் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் மெம்பர்ஸாக நீங்களும் மாறிடுங்க. எல்லாருக்குமான லைவ் வந்து அடுத்த வாரம் சண்டே வந்து நடக்கும், இல்லை சாட்டர்டே நடக்கும். அது என்னன்றதை அடுத்த வாரம் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல்ஸ் எடுக்கிறது, ஒரு பிராண்டை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறது. கமர்ஷியல்ஸ் அப்படின்னு நான் சொல்லும்போது வெறும் டிவி ஆட் மட்டும் கிடையாது. சின்ன சின்ன லெவலில் வந்துட்டு ஒரு சோஷியல் மீடியாவில் அந்த பிராண்டை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்காக அவங்க வந்து ஃபிலிம் மேக்கர்ஸை வந்து அவங்களோட ஹெல்ப் வந்து தேவைப்படும். அவங்களுக்குலாம் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிராண்ட், ஒரு ஜிம் இருக்குன்னு வைங்களேன். ஜிம்ஸ்லாம் இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயே வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு பேட்டர்ன்டாக வந்து ஒரு ஸ்டோரிஸ் போடுவாங்க, போஸ்ட் போடுவாங்க, குவாலிட்டியாக போடணும்னு நினைப்பாங்க, டிசைனர்ஸ் எதிர்பார்ப்பாங்க. இந்த மாதிரி வந்து இப்போது நிறைய பிராண்டு வந்து சோஷியல் மீடியாவில் வந்து அவங்கள வந்து ஒரு பிராண்டாக வந்து வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கெலாம் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணலாம். யூடியூப்லேயுமே அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நம்ம நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். இப்போ நீங்கள் இதுக்கு எங்கே நான் போய் ஆள் பிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் ரொம்பலாம் யோசிக்க தேவையில்ல. உங்கள் லொக்காலிட்டியில் இருக்கக்கூடிய கடைங்களை நீங்களே போய் அப்ரோச் பண்ணலாம். புதுசாக எதனா ஒரு ஷாப் திறந்துருப்பாங்க, ஒரு சாப்பாடு, ஒரு ஹோட்டலோ, ஒரு ரெஸ்டாரண்ட்டோ சம்திங், இல்லை எதனா ஒரு ப்ராடக்ட் விற்கிற கடையோ ஏதோ சம்திங், நீங்கள் அங்கே போயிட்டு நாங்கள் உங்களுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி பண்ணித்தரோம், வீடியோகிராஃபி பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஃப்ரீயாக அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்க மூலிமா உங்களுக்கு நிறைய காண்டாக்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. ஏன்னா தான் நம்ம சோஷியல் மீடியாவில் வந்து ப்ரொமோட் பண்ணாலுமே நமக்கு கடைசியில் வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான் வந்து நம்மளோட பிஸ்னஸ் வந்து வளரும் அப்படின்றத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கும் அதே தான். என்ன தான் நாங்கள் வந்து பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணாலும் நீங்கள் போய்ட்டு உங்களோட ஃபிலிம் மேக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சேனல் பார்த்தா நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுதான் வந்து ரேப்பிட் க்ரோத் காட்டுமே தவிர இந்த ப்ரொமோஷன்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ஹெல்ப் பண்ணாது அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம சில ப்ராடக்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோஸும் பண்ணலாம். இப்போ ஒரு பொருளை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கே பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு சினிமாட்டோகிராஃபர் கம் எடிட்டராக இருக்கும் பட்சத்தில் உங்களால் வந்து அதெல்லாம் வந்து ஈஸியாக பண்ண முடியும். அதே மாதிரி நான் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு ஆல் இன் ஒன்னாக இருக்கிறது நல்லது. நான் வெறும் ஆக்டர் தான், சினிமாட்டோகிராஃபி எடிட்டிங் எனக்கு தெரியாது, நான் வெறும் சினிமாட்டோகிராஃபர் தான், எனக்கு எடிட்டிங் தெரியாது, நான் வெறும் எடிட்டர் தான், எனக்கு சினிமாட்டோகிராஃபி தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் எல்லாருமே ஆல் இன் ஒன்னாக இருந்தீங்கன்னா உங்களால் வந்து காஸ்ட் கட்டிங் வந்து நிறைய பண்ண முடியும். நீங்கள் வந்து ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சினிமாட்டோகிராஃபர் வந்து வீடியோகிராஃபி பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஒரு எடிட்டர் வந்து தேவைப்படுவாங்க. எப்பயுமே வந்து ஒரு எடிட்டரை வந்து டிபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. அதே டைம் அவங்களே எடிட்டராக மாறிட்டாங்கன்னா அவங்களால வந்து ஒரு எடிட்டர்கிட்ட வந்து எப்படி வேலை வாங்கணும், எதெல்லாம் பண்ண முடியும், எதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்றதும் தெரியும். சம்டைம்ஸ் அவங்க அவைலபிளாக இல்லை அப்படின்னா காஸ்ட் கட்டிங் ரீசன்ஸ்க்காகவும் சரி, இல்லை அவங்க அவைலபிளாக இல்லைன்ற ரீசன்ஸ்க்காகவும் நீங்களே வந்து இறங்கி வேலை செய்யலாம். ஸோ முடிஞ்ச அளவு வந்து நீங்கள் எல்லாமே வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பேசிக்கான ஒரு நாலேஜ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும்.
2வது விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் வெட்டிங்ஸ், ஈவென்ட்ஸ் இதுக்கெல்லாம் வந்துட்டு சினிமாட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி பண்ணுறது. அதே மாரி நீங்க ஒரு டைரக்டரா இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில சர்ப்ரைஸ் ஈவென்ட் பிளானர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து இந்த சர்ப்ரைஸா ஈவென்ட்லாம் கண்டக்ட் பண்றாங்கல்ல, அதுக்காக ஐடியாஸ்லாம் நீங்க வந்து ப்ரொவைட் பண்ணலாம். அந்த மாதிரியான சர்வீஸ்லாம் நீங்க பண்ணி உங்களோட இன்கம் வந்து அதிகமா ஜெனரேட் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லாருக்குமே தெரியும் இந்த வெட்டிங் ஷூட்ஸ் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா பண்ணணுமா வேணாமான்றத யோசிப்பாங்க. அது அப் டூ யூ. பண்றதும் வேணான்றதும் உங்களோட முடிவு. ஆனா நீங்க அந்த ஒரு டச்சோடையும் உங்களால ஒரு ரெவென்யூ இதில ஜெனரேட் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில ஏன் பண்ணக்கூடாது? ஆப்வியஸா நம்ம பண்ணலாம். வெட்டிங் ஷூட்ஸ் அப்படின்னு நான் சொல்லும்போது, அது கூடயே வந்து நெறைய ஈவென்ட்ஸ் வந்து ஒரு ஃபேமிலியில ஒரு ஃபங்ஷன்னா எத்தன ஃபங்ஷன் நடக்கும். அது எல்லாத்துக்குமே வந்து இப்போ வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபர், ஒரு எடிட்டர் எல்லாருமே வந்து தேவைப்படுறாங்க. ஸோ அதுக்குள்ள நீங்க போனீங்கன்னா, அந்த ஃபீல்டுக்குள்ள போனீங்கன்னா, அது வந்து ஒரு பெரிய ஃபீல்டு. ஒரு கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்க வந்து உங்களுக்கு நெறைய கிளையண்ட்ஸ் வந்து கிடைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுவும் ட்ரை பண்ணி பாருங்க. 3வது கான்டென்ட் கிரியேட்டரா இருக்கிறது. கான்டென்ட் கிரியேட்டரா நீங்க YouTubeல இருக்கலாம், இல்ல சோசியல் மீடியால Instagramல, Facebookல எங்க வேணாலும் நீங்க கான்டென்ட் கிரியேட்டரா இருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சத நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். இப்போ கான்டென்ட் கிரியேட்டர்னா வந்து என்ன மாரி வந்து கேமரா முன்னாடி வந்து நின்னு பேசுறவன் மட்டும் கான்டென்ட் கிரியேட்டர் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒருத்தன் வந்து ஷூட் பண்றாரு, ஒரு சினிமாட்டோகிராஃபர் இருக்காரு அப்படின்னா, அவரும் இதுல ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் தான். அதே மாரி இத எடிட் பண்றதுக்கு ஒரு எடிட்டர் தேவைப்படுறாருன்னா, அவரும் தான். அப்போ பேசிக்கா ஒரு வீடியோ ஷூட் பண்றதுக்கே ஒரு 2 பேர், 3 பேர் தேவைப்படுது. இதுக்கு வந்து ஒரு ஐடியாஸ் குடுக்குறதுக்கு ஒரு டைரக்டர் அந்த மாரி தேவைப்படுது. ஸோ ஒரு 4 பேர், 5 பேர் வந்து பேசிக்கா இதுக்கே வந்து தேவைப்படுறாங்கன்ற பட்சத்தில, நீங்க வந்து ஒரு கான்டென்ட் கிரியேட்டரா கூட இருக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நீங்க பண்றதோ, எப்படியும் அது YouTubeஆ இருக்கலாம், இல்ல சோசியல் மீடியா வேற எதனா பிளாட்ஃபார்ம்ல இருக்கலாம். எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச கான்டென்ட் எப்படி வந்து நீங்க வந்து ஆடியன்ஸ் கிட்ட வந்து கன்வே பண்றது அப்படின்றத நீங்க யோசிங்க. அது மூலியமாவும் நம்மளுக்கு வந்து நெறைய இன்கம் வந்து ஜெனரேட் பண்ணலாம். நாங்க இப்ப எப்படி டேக் ஓகேன்றது வந்து ஒரு கன்டென்ட் கிரியேட்டரா தான் நாங்க இருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்ச கன்டென்ட்லாம் கிரியேட் பண்ணி, நாங்க இது மூலியமா என்ன ஏர்ன் பண்ண முடியும் YouTubeல அப்படின்றத பார்க்குறோம். இந்த மாரி நீங்களுமே வந்து உங்ககிட்ட தெரிஞ்ச விஷயங்கள், உங்ககிட்ட எதெல்லாம் வந்து ஆடியன்ஸ் கிட்ட குடுத்தா நல்லாருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அது எல்லாத்தையுமே வந்து ஆடியன்ஸ் கிட்ட ப்ரொவைட் பண்ணி, அது மூலியமாவும் வந்து ஏர்ன் பண்ணலாம். 4த் பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆனா நம்ம ஊர்ல வந்து பெருசா இன்னும் அது வந்து ஒரு லைம் லைட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லலாம். மியூசிக் வீடியோஸ். ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா, மியூசிக் வீடியோஸ்க்கு வந்து எப்பயுமே வந்து டிமாண்ட் இருந்திருக்கு. மியூசிக் வீடியோஸ் பார்க்குறவங்களும் நெறைய பேர் இருந்திருக்காங்க. அத பண்றவங்களுக்கும் வந்து எப்பயுமே ஒரு டிமாண்ட் இருந்திருக்கு. ஆனா நம்ம ஊர்ல அந்த அளவுக்கு இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரசா அத கேட்டிருப்பீங்க. டெஸ்பாசிட்டோ, தி பாக்ஸ் இந்த மாதிரியான பாட்டுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ட்டா வந்த மியூசிக் வீடியோஸ் தான். இந்த மாதிரியான மியூசிக் வீடியோஸ்லாம் நீங்க ஷூட் பண்ணும்போது, இது வந்து ரொம்ப க்ளோஸ் டூ சினிமா. கிட்டத்தட்ட இதுவும் சினிமா தான். ஏன்னா உங்களோட அதிகபட்ச கிரியேட்டிவிட்டி இதில உங்களால போட முடியும். எக்ஸ்பெரிமென்ட் நெறைய பண்ண முடியும். ஒரு லைட் மேனுக்கும் இதில வேலை இருக்கும். ஒரு எடிட்டருக்கும் வேலை இருக்கும். ஒரு டைரக்டருக்கும் வேலை இருக்கும். ஆக்டர்ஸ்க்கும் வேலை இருக்கும். ஸோ உங்களால வந்து ஒரு பேக்கேஜா வந்து இத பண்ண முடியும். உங்களுக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மியூசிக் டைரக்டர் கூட ஒரு கான்டாக்ட் தான் உங்களுக்கு தேவை. மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து அவங்களோட மியூசிக்கு வந்து ஒரு மியூசிக் வீடியோ பண்ணணும் அப்படின்னு நெனச்சாங்கன்னா, உங்களால வந்து அவங்களுக்கு ஒரு மியூசிக் வீடியோ பண்ணி தர முடியும் அப்படின்ற பட்சத்தில கிரேட். அதுக்கு மேல என்ன வேணும்? உங்களால வந்து நல்ல குவாலிட்டியில வந்து ஸ்டார்ட்டிங்ல பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் ஃப்ரீயா பண்ணி பழகுங்க. அதுக்கப்புறம் உங்களால ஒரு குவாலிட்டி நீங்க அட்டைன் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் என்னால நல்லா பண்ண முடியும் அப்படின்னு நெனைக்கும்போது வந்து சார்ஜ் பண்ணுங்க. ஸோ இந்த மியூசிக் வீடியோஸ்க்கு வந்து ஸ்கோப் வந்து பயங்கரமா இருக்கு. ஸோ அத மறந்துறாதீங்க. அது முடிஞ்ச அளவுக்கு எப்படி வந்து அதில பண்ணலாம் அப்படின்றத பாருங்க. இங்கிலீஷ்ல ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு எப்பயுமே வந்து டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருந்திருக்குன்றதையும் மறந்துறாதீங்க. 5த் பாயிண்ட் வந்து ரியல் எஸ்டேட் விர்ச்சுவல் டூர் வீடியோஸ். ரியல் எஸ்டேட் அப்படின்னு நான் சொன்ன உடனே வந்துட்டு இந்த காலி மனைய காமிச்சு சென்னைக்கு மிக அருகில் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மட்டும் கிடையாது. அத தாண்டி இப்போ பில்டர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து பில்டிங் வந்து ஃபுல்லா கட்டி முடிச்சுருவாங்க. அவங்களோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், ஆர்க்கிடெக்சர் இது எல்லாத்தையுமே வந்து காட்டுறதுக்கு வந்து ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க அதெல்லாம் கவர் பண்ணி ஒரு வீடியோவா பண்ணலாம். அவங்களுக்கு ப்ரமோஷனுக்கு வந்து நீங்க ஹெல்ப் பண்ணலாம். அவங்களுக்கு சேல் அதிகமாக கண்டிப்பா உங்களுக்குமே வந்து டிமாண்ட் வந்து அதிகமாயிட்டே போகும். அதுலயும் வந்து சூப்பரா ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத மறந்துறாதீங்க. வெளிநாட்டுலலாம் வந்து இந்த விர்ச்சுவல் டூர் வீடியோஸ் அப்படி ரியல் எஸ்டேட்டுக்குன்னு சொல்லிட்டு அத தனியா வந்து பண்ணி சேனல்ல போடுறவங்களே பார்த்தீங்கன்னா, அதுக்கு தனியா யூடியூப் சேனல் வச்சு நடத்துறவங்கலாம் நெறைய பேர் இருக்காங்க. நம்ம ஊர்ல அதுக்கு வந்து டிமாண்ட் வந்து இருக்கு. ஆனாலுமே வந்து கரெக்ட்டா வந்து மேட்ச் ஆகல. ஐ மீன் பில்டர்ஸ் இருக்காங்க. இந்த நம்மள மாரி ஆளுங்களும் இருக்காங்க. ஆனா 2 பேரும் மீட் ஆகுற பாயிண்ட் வந்து சரியா இல்ல. ரொம்ப ஹை லெவல்ல பண்றவங்க மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பேசிக் லெவல்ல, இன்டர் லெவல்ல இருக்கவங்களுக்குலாம் வந்து கரெக்ட்டான ஒரு கம்யூனிகேஷன் இல்ல. ஸோ நீங்க உள்ள போனீங்கன்னா, உங்களோட மார்க்கெட் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. கண்டிப்பா அதில செமையா ஏர்ன் பண்ண முடியும். அப்படின்றத மறந்துறாதீங்க. லாஸ்ட் பாயிண்ட் நம்ம இந்த மாரியான வேலைகள்லாம் பண்ணும்போது, நமக்கு தேவையான சில எக்யூப்மென்ட்ஸ்லாம் நம்ம வாங்குவோம். கேமரா கியர்ஸ்லாம் நம்ம வாங்குவோம். அப்படி வாங்கும்போது அதெல்லாமே வந்து நம்ம ரெண்ட் விட்டு வந்து செமையா சம்பாதிக்கலாம். நீங்க ரெண்ட் விடணும் அப்படின்னா வந்து தெரியாத ஆளுங்களுக்கு விடுறது
உங்கள் இஷ்டம். உங்களுக்கு தெரிஞ்ச பசங்களுக்கே விட்டுறது அப்படின்னும்போது கொஞ்சம் ஒரு சேஃப்டி லெவல் இருக்கும். யார் வந்து பார்த்து யூஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட விடுறதா இருக்கட்டும். இந்த மாதிரிலாம் பண்ணி வந்து நம்மளோட இருக்கிற கேமரா கியரை வச்சே வந்து நம்ம சூப்பரா வந்து ஏர்ன் பண்ணலாம். நம்ம கேமராமேன்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கிம்பல் வாங்குனாரு. வாங்குனத விட கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 மடங்கு வந்து காசு வந்து அத ரெண்ட் விட்டே எடுத்துட்டாரு. அத தாண்டி அவனுமே வந்து பெர்சனலாவே யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அப்படி தான் வந்துட்டு ஒரு கியர் வாங்குனீங்கன்னா, அத வந்து எப்படி வந்து காசாக்க முடியும்? ஏன்னா வாங்கி இப்போ ஒரு 50,000 1,00,000 போட்டு நம்ம ஒரு பொருள் வாங்குறோம். நம்ம மட்டுமே யூஸ் பண்ணிட்டா அதோட வேல்யூ வந்து நம்மளால ஃபுல்லா வந்து அனுபவிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்ம ரெண்ட் விடும்போது போட்ட காசை வந்து ஈஸியாக திருப்பி எடுத்துடலாம். ஆனால் ப்ராடக்ட் கொஞ்சம் டேமேஜ் ஆக தான் செய்யும். அது எல்லாமே மைண்டில் வச்சு தான் நம்ம பண்ணணும். ஸோ அதுக்கு தான் வந்து தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து நீங்கள் கேமரா கீரை வந்து கொடுக்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ட்ரோன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து டிமாண்ட் வந்து இப்போ ட்ரோனுக்கு இருக்குது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து ட்ரோன் ஷாட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. வெட்டிங்கில் இருந்து ஷார்ட் ஃபிலிம்ஸில் இருந்து எல்லா இடத்துக்குமே வந்து ட்ரோன் ஷாட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு ட்ரோன் ஆப்ரேட்டராகவும் இருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக செம டிமாண்ட் இருக்குது. ஏன்னா ட்ரோன்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா வந்து ட்ரோன் கொடுத்துட மாட்டாங்க நிறைய இடத்துல. ட்ரோன் கூடயே ஒரு ஆப்ரேட்டரும் வருவார். அவர் கொஞ்ச நேரம் தான் வேலை செய்வார். ஆனால் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து வாங்கிட்டு போயிடுவார். ஸோ உங்ககிட்ட ஒரு ட்ரோன் இருக்குது, உங்களுக்கு ட்ரோன் ஆப்ரேட் பண்ண தெரியும் அப்படின்ற பட்சத்தில் செமையாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஆனால் அதுக்கு வந்து எப்படி ப்ராப்பராக லைசன்ஸ் வாங்கணும், அந்த சில கைட்லைன்ஸு ரூல்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ப்ராப்பராகவே உங்களால் வந்து இது சூப்பராக பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் என்ன என்ன இருக்குது, அதில் எப்படிலாம் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்றதெல்லாமே பாருங்கள். உங்களால் கண்டிப்பாக அங்கேயும் வந்து நிறைய ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நான் பேசிக்காக இந்த சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் ஸ்கில்லும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து இருந்தால் நீங்கள் சூப்பராக ஏர்ன் பண்ணலாம். அதை நீங்கள் கெயின் பண்ணிக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொஞ்சம் பண்ணி கொடுக்குறது, கான்டாக்ட்ஸை வளர்த்துக்கிறது, அதுக்கப்புறமா சார்ஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து உங்களோட பிஸ்னஸை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து எங்களுக்கு தெரிஞ்சு நீ ஒரு ஃபில்ம் மேக்கராக வந்து நம்ம சினிமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான வழிகள். இதை தாண்டி வேறு என்னென்னலாம் இருக்குது, நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணுறீங்க, இல்லை வேறு என்ன நல்ல நல்ல ஐடியாஸ்லாம் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து அந்த மாதிரியான வேறு வேறு ஐடியாஸ்லாம் என்னென்ன நமக்கு நிறைய கிடச்சதுன்னா கண்டிப்பாக அதையும் நாங்கள் ஒரு வீடியோவாக பண்ணுறோம். இன்னும் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கெலாம் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ மறக்காமல் டேக் ஓகேன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.